3 பேர் தான் ஒரு மனிதனை ஒரு கவுன்சிலர் ஆகணுமா, இல்லை பிரசிடெண்ட் ஆகணுமா, இல்லை சிஎம் ஆகணுமா, எம்எல்ஏ ஆகணுமா, ஒரு மொத்தத்தில் ஒரு அதிகாரத்தில் அமர்வது அப்படிங்கிற எல்லா வாய்ப்புகளுமே இந்த 3 கிரகங்களினால் வரக்கூடிய விளைவு. மேசம் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வரலாம், கடகத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வரலாம், சிம்மத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், தனுசூல பிறந்தவங்க, மீனத்தில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் கட்டாயமாக அவங்க தாத்தாவுக்கு என்னன்னு தெரியாது. என்னதான் ஒரு மனிதன் உயரத்துக்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் ஜாதகத்துல என்ன இருக்கோ. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட MS ராமலிங்கம் சார் இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். இப்ப இருக்கிற காலகட்டத்துல முக்கியமா அந்த கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன் சார். நம்ம இளைஞர்கள் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா என்னவாக போற அப்படின்னா டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், டீச்சர் ஆக போறேன், இது மட்டும்தான் எப்பவுமே இருக்குமே தவிர்த்து ஒரு அரசியலுக்கு வர போறேன், நான் ஒரு அரசியல்வாதி ஆக போறேன் அப்படின்னு இளைஞர்கள் யாருமே ஆர்வம் காமிக்கிறதே இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நானும் அரசியலுக்கு வரேன்னு ஒரு கும்பல் கிளம்பவும் செய்யறாங்க. சோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல எந்த ராசிக்காரர்கள் அரசியலுக்கு வந்தா ரொம்ப அருமையா இருக்கும், மக்களுக்கு நல்லது பண்றவங்க இந்த ராசிக்காரங்க தான் வருவாங்க அப்படின்னா என்னென்ன ராசிக்காரர்கள் சார்? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சூப்பர். ஆக்சுவலாக இந்த 9 கிரகங்கள் 12 கட்டங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லௌகீகமாக வாழ்கிறதுக்குன்னு சில பேர் புறப்படுறான். சில பேர் சாதனைகள் பண்ணணும், சரித்திரங்கள் பண்ணணும், அதிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கிளம்புறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிடணும், நம்ம ஊரே வேண்டாம் இப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகாக எங்கேயா ஒரு கிராமத்து பக்கமாக சூப்பராக அமைதியாக உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இப்படி இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு ஒட்டு மொத்தத்தில் ஒன்று சொல்லணுன்னா, ரொம்ப காலம் பாடுபட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து, கண்டினியூவாக பாடுபட்டு இப்படி போகிறது ரொம்ப குறைஞ்சி தெரியுது இப்பெல்லாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 90 வயசு வரைக்கும் வேலை பார்த்ததெல்லாம் நம்ம தாத்தாமார்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான் 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடும் சார், அதுக்குள்ளே சீக்கிரம் சம்பாரித்து புள்ள வீட்டில் சேர்த்து வச்சுட்டு நான் ஓய்வு எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியல, அவனோட எண்ணங்களே பிழை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாகரிகமாக 2 விதமான கிரகங்களை பற்றி யோசிக்கலாம். எல்லாருமே லௌகிகமாக வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க, நோ டவுட். கண்டிப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போகணும், அதிகாரம் பண்ணணும், IAS ஆகணும், IPS ஆகணும், பச்சை மயில கையெழுத்து போடணும் இப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அரசியலுக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குற போது இது சிம்பிள்மா. எப்படின்னா இந்த 9 கிரகங்களில் ராஜ கிரகங்கள் அப்படின்னு சில பேர் உண்டு. இல்லை இந்த ராஜ கிரகங்கள்னு யாரை சொல்றோன்னு கேட்டீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 பேர் தான் ஒரு மனிதனை ஒரு கவுன்சிலர் ஆகணுமா, இல்லை பிரசிடெண்ட் ஆகணுமா, இல்லை சிஎம் ஆகணுமா, எம்எல்ஏ ஆகணுமா, ஒரு மொத்தத்தில் ஒரு அதிகாரத்தில் அமர்வது அப்படிங்கிற எல்லா வாய்ப்புகளுமே இந்த 3 கிரகங்களினால் வரக்கூடிய விளைவு. அப்போ இந்த 3 கிரகங்கள் எங்க உச்சமாகுதுன்னு நீங்க பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு சூரியன் உச்சமாகிறது மேசத்துல, மேசராசிக்கார அரசியல விரும்புவான். குரு உச்சமாகிறது கடகராசியில, கடகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அரசியல்வாதிகளை நம்ம ஒரு உதாரணமா 10 பேரை சொல்லலாம். ஆதி காலத்துல நேருல இருந்து ஆரம்பிச்சு சமீபத்துல விஜய் வரைக்கும். புரியுதா? விஜய் கடகராசிக்காரர்களா? ஆமா. வாவ். ஸோ இப்படி இந்த கடகத்துல குரு உச்சம் பெறுவதனால கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அரசியல் ஆசை இருக்கும். இதுபோல செவ்வாய் உச்சம் பெறுவது என்பது மகரத்துல. இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கும் அரசியல் புகழ் பெறுவது, ஒரு நான் முன்னாடி நிக்கணும், எப்போது நான் தான் முன்னாடி நிற்பேன் இப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட ஓடுறவங்க இருக்காங்க. அதே போல இந்த 3 கிரகங்கள் ஆட்சி பெறக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா மேசம் விருட்சகம் செவ்வாயின் ஆட்சி பெறுகிற வீடு, மீனம் தனுசு குரு ஆட்சி பெறுகிற வீடு, அதே மாதிரி சிம்மம் என்பது சூரியன் ஆட்சி பெறுகிற வீடு. நீங்க சமீபமா ஒரு 50 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிகளில் பிறந்த அத்தனை பேர்களுமே ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்திருப்பாங்க, ஒரு மந்திரியா இருந்திருப்பாங்க, அல்ல ஒரு சிஎம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது சிம்மம்னு நான் சொன்னேன். இப்ப ஆளுகிற மிஸ்டர் ஸ்டாலின் ஐயா கூட சிம்மராசிக்காரர் தான். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா மறைந்தவங்க, அவங்க சிம்மராசியில பிறந்தவங்க. சூப்பர். இப்படி நிறைய இந்த சிம்மத்துல பிறந்தவர்கள் வருஷப்படுத்தி சொல்லுகிற போது
மேசம் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வரலாம், கடகத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வரலாம், சிம்மத்தில் பிறந்தவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், தனுசூல பிறந்தவங்க, மீனத்தில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் கட்டாயமாக அவங்க தாத்தாவுக்கு என்னன்னே தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது, ஆனால் இவர் மந்திரியாக இருப்பார். இப்படிப்பட்ட திடீரென்று உயரக்கூடிய உயர்வுகள் இதெல்லாம் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். அதனால் பெரும்பாலும் அரசியல் என்பது ஒரு வினோதமான ஒரு இடம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தைரியமானவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா நித்தமும் நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல். அரசியலுக்கு போகாத வரைக்கும் எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா தூரத்துல இருந்து ஒரு பதவியை என்ஜாய் பண்றதுங்கிறது வேற. அந்த பதவியில போய் உட்கார்ந்துக்கிறது, அதை தக்க வைக்கிறது, அதுக்கு வரக்கூடிய போட்டிகளை சமாளிக்கிறது, இப்படின்னு பார்க்கிற போது நித்தமும் ஒருத்தர் நிம்மதியை கெடுத்துக்கணும்னா தாராளமா அரசியலுக்கு போகலாம். அந்த அடிப்படையில இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே எதையும் தினசரி சந்திக்கக்கூடிய சவாலை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப பொருத்தமானவங்க. இதுல இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்க, இதுல அரசியல்வாதி நிறைய பேர் வர்றாங்க. இப்ப ட்ரம்ப் கூட அரசியல்வாதி இல்லையா? அந்த தேசத்துக்கும் பீடையா இருக்கிறாரு, இது கூசாம சொல்லலாம். நம்ம தேசத்துக்கு பெரும் பீடையா இருக்கிறாரு, பீடைக்கு பிறந்தவ மாதிரி இருக்கிறான். அப்ப இந்த ட்ரம்ப் அரசியல்வாதி இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப காமராஜர் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவரை சொல்லிதான் ஓட்டு வாங்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க. இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடகத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் பார்த்தா நியாயமான அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர்கள் ரொம்ப காலம் அந்த அரசியல்ல நிக்க முடியறது இல்லை. இப்ப விஜய் கூட பாத்தீங்கன்னா கடகத்துல பிறந்தவர் தான். அவரோட உள்ளார்ந்த மனம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட நான் பேசுனது இல்லை. ஆனாலும் கடகத்தில் பிறந்த காரணத்தால் அவர் நியாயமா ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் நடக்கிறது ஈஸி இல்லை. கண்டிப்பா சார், இதெல்லாம் உண்டு சார். நீங்க இப்ப ஸ்டாலின் ஐயா அப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மா எல்லாருமே இந்த ராசியில பிறந்ததுனால இவங்க ஆட்சி ஆழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ராசி சொன்னீங்க, கடக ராசி, சிம்ம ராசி, இப்படி சொன்னீங்க. சோ இவங்க அரசியல்ல இல்லைன்னா கூட அவங்க நார்மலா ஒரு அதிகாரம் பண்ற ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஆமா, உண்மைதானே. அவங்க ஏதாவது ஒரு தொழில்ல முதல்வரா இருக்கலாம், அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். எடுத்துக்கலாம். பெரிய தொழிலதிபர், ஒரு குடும்பத்தை பிரமாதமாக நடத்தக்கூடியவர், இது எல்லாமே நிர்வாகம் தானே. ஓகே சார். ஒரு பொட்டி கடை வச்சுக்கிறவ சாதாரணமா 10 கடை வைக்கிறான். ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்றவன் 100 கடை ஓப்பன் பண்றான் இல்லையா? இந்த மாவாட்டி வியாபாரம் பண்றவங்க கூட இன்னைக்கு 300 கோடிக்கு வியாபாரம் பண்றாங்க. இதெல்லாமே ஆளுமை தானே, இதெல்லாம் அதுல சேரும். ஓகே சார். இப்ப நியாயமா நடந்துக்கிற ராசி கடக ராசின்னு சொன்னீங்க. அப்ப அதை தவிர்த்து மத்த ராசியில இருக்கிறவங்க அரசியல்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு நியாயமான ஆட்சியை ஆளுவாங்களா சார்? ஆமா, 2 விதமா. ஒண்ணு நியாயமா நடத்தணும்னு ஆசைப்படுறது, இன்னொன்னு நியாயமா நடத்த முடிகிறது. இந்த 2 இருக்குல்ல. அதான் நியாயமா நடத்தணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அது முடியணும். அதுக்கு பல காரணங்கள் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்திய அமைப்பை படி பார்த்தா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நியாயமான ஆட்சி நடத்தணும்னு யோசிப்போம். ஆனால் மத்திய அரசாங்கம் எதிர் கவர்மெண்ட்டாக இருக்கும், நடத்த முடியாமல் போகும். இல்லை கீழே இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அது அந்த நேரத்தில் இப்போ ஒரு CM இருக்காங்க, அந்த CM ஜாதகப்படி அவர் CM ஆக முடியும் என்ற காரணத்தினால்தான் அவர் அரசியல்வாதியாகி CM ஆயிட்டாரு. ஆனால் அவருக்கு அந்த 5 வருஷம் பீரியடில் எங்கேயாவது ஒரு தசா புத்திகளில் கெட்ட நேரம் வரும். அந்த கெட்ட நேரம் வருகிற போது இவர் பேச்சை கேட்காமலே ஒருத்தன் கெட்டதை செஞ்சிருவான், இல்லை செஞ்சு முடிச்சிருவான், அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படிங்கிற சிக்கல்கள் எல்லாம் அதில் வந்துடுறது உண்டு. எல்லாரும் இதை சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மீனராசியில் பிறந்தவர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேச்சை அவர் பாட்டை போட்டு தான் ஓட்டு கேட்க வேண்டியது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகம், விருட்சகம், மீனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மறையாத புகழுடைய ஒரு இடத்துல கொண்டு ஒருத்தர் உட்கார வைக்கும். அதுலேயும் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியில ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க ஆரம்பத்துல ஒரு சினிமா ஸ்டாரா அதுக்கப்புறம் அரசியல்வாதி. மீனத்துல MGR இருந்தாரு, ஆரம்பத்துல சினிமா ஸ்டாரா அரசியல்வாதி. அதே மாதிரி ரிஷபத்துல ஒரு கலைஞர் ஐயா இருந்தாங்க, அவங்களும் சினிமா துறையிலிருந்து வந்தவராக இருந்தார். ஏன் ஸ்டாலின் ஐயாவே கூட ஒரு காலத்துல ஒரு படத்துல நடிச்சாரு, டிராமால பண்ணாருங்கிற கேள்விப்படுறோம். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் என்பதுல ஏதோ ஒரு காரணத்துல அவங்களுக்கு அந்த பொதுத்துறை, சினிமா, அந்த எழுத்து, கதை இப்படிங்கிறதும் தொடர்பு இருக்குது. இது உலகளாவிய லெவல்ல பார்த்தாலும் எல்லாருக்கும் அந்த தொடர்பு இருக்கு. ஓகே சார். சார், சில அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ச்சையில சிக்கிடுறாங்க. அது அதுக்கும் இந்த நம்ம ஜாதகத்திலேயே ஏதாவது பொருத்தங்கள் இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா. எந்த கிரகங்களால் அவர் வெற்றி பெற்றாரோ அதே கிரகங்களால் வீழ்ச்சியும் வரும். இப்போ உதாரணத்துக்கு
நான் 3 கிரகங்களை ராஜ கிரகங்கள்னு சொன்னேன். சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 பேருமே எப்போதுமே கிரகங்கள் சுழற்சியில் தான் இருப்பாங்க. சுற்றி வரக்கூடியது தானே, வான் வட்ட வழி பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒருவேளை குரு தசை நடக்குது ஒருத்தருக்கு. குரு தசையை அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அந்த குரு பகவான் தற்கால கிரக நிலைகள்ல கோச்சார பலன்கள்ல அவருக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அமர்கிற போது அந்த இடத்தில் அவருக்கு ரொம்ப ஆகாத ஒரு கிரகத்தோட வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் வாங்கின பேர் பூரா அந்த இடத்துல கெடுத்துக்குவாரு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல தான் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. இது ஒரு சொற்ப காலம் தான் இருக்கும். அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த குருன்னு எடுத்துக்கிட்டா 1 வருஷம், இல்லை ஒரு செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டா 1.5 மாதம் 3 மாதம், சூரியன்னா 1 மாதம். இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடந்துடும் நாட்டில். அது ஒரு பெருசாக பேசுவர்களாக பேசப்படும். ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிற போதே பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு அது என்னன்னு தெரியாமே காணாம போயிடும். இதுக்கு காரணம் அந்த கிரக சுழற்சிகளால் வரக்கூடிய, அது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அவங்கெல்லாம் நம்மள மாதிரி எத்தனை பேர்ட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு இது அதிகபட்சம் ஒரு 107 நாளைக்கு இருக்கும் சார், இல்ல அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்கு இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு, நீங்க சத்தம் இல்லாம இருந்துருங்க, போதும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பதில் கொடுக்குறாங்க, சில விஷயங்கள்ல பதிலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டதுல இது சரியா போறதும் உண்டு. அதனால அரசியல்வாதிகளுக்கும் யானைக்கும் அடிசருக்கும்ங்கிற மாதிரி அவர்களும் விழ வேண்டியவர்களே, எழ வேண்டியவர்களே. தோல்வி வெற்றி என்பது அரசியலுக்கு ரொம்ப 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 பக்கத்திலேயே இருக்கும், மற்றது மாதிரி கிடையாது. ஓகே சார். சார் நீங்க கட்டம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, 12 கட்டங்கள்ல இந்த 10வது கட்டம் தான் தொழிலை நிர்வகிக்கிற ஒரு கட்டம். ஸோ அதுல இப்ப அரசியல்வாதிகளுக்கும் அந்த ஜாதகத்துல இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறது ஜாதகத்து மூலமா நம்ம கணிச்சுக்க முடியுமா? அதாவது எந்த ஒரு மனிதனுமே இந்த உலகத்துல கையை காலை அசைச்சு 10 ரூபா சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஓகே சார். நாம் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்னா இதுக்கு ஒரு பின்பக்கத்துல ஒரு கர்மான்னு ஒன்று எழுதப்பட்டிருக்கு, அதனாலதான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய தொழில் அப்படிங்கிறது கர்மத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அந்த கர்மத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடிய இடம் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்களில் 10வது இடம். அதனாலதான் சொல்லுவாங்க காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் பாங்க. 10ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு எப்பொழுதும் எதை தொட்டாலும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார். இப்படி சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, தோற்றதே கிடையாது. இப்போ கலைஞரையா பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில எலெக்ஷன்ல நின்று தோற்றதே கிடையாது. அதான் மொத்தமா கட்சி தோத்து ஆட்சி இழப்புங்கிறதெல்லாம் நடந்தது. தனிப்பட்ட முறையில் அவர் தோற்று போனதாக, எம்எல்ஏக்கு நின்று தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. அப்ப இந்த மாதிரி சில கிரகங்கள் அமருகிற போது அது அவங்களுக்கு பர்சனலா அந்த தொழிலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா கிராமத்துல ஒரு மளிகை கடை வச்சுக்கிறாரு, அவரு நடத்தி அவர் பையன் நடத்தி பேரனும் நடத்துறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தின் கர்ம வினை. அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இது இப்படி கூட சொல்றது உண்டு, 4ஆம் இடம் என்பது நீங்கள் கற்ற கல்விக்கு தகுந்த தொழில். 4ஆம் இடம் கல்வி. அந்த கல்வியினால நாம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அது ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல தெரியும். 10ஆம் இடம் என்பது குலத்தொழில். குலத்தொழில்னா அப்பா செஞ்சாரு, இப்ப நான் பண்றேன், என் பையன் பண்ணுவார், கண்டினியூட்டி. ஒரு விவசாயம் பாக்குறாங்க, இல்ல ஏதோ ஒரு குலத்தொழில் நெசவு பண்றாங்க, இதெல்லாம் அதுல வரும், அரசியல்லே வரும். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதன் எதுலையுமே சம்பந்தப்படலை. இப்ப தாத்தா அந்த துறையில இல்ல, அப்பா கிடையாது, யாருமே கிடையாது, புதுசா அந்த பையன் அந்த துறைக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெறுவார். அந்த துறையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் எடுத்து சாப்பிட்டு முன்னாடி நிற்பார். இது 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, தனி மனிதனுடைய திட்டமிடல். அது ஜாதகத்துல எப்போதுமே சொல்றது உண்டு. அதுதான் 6ஆம் இடத்தை ரொம்ப உத்து கவனிப்பாங்க எல்லாருமே. 6ஆம் இடம் என்பது ரணம், ரோகம், சத்துருன்னு சொல்லுவோம். எதிரிகள், நோய்கள், கடன்கள்னு சொல்லுவோம். இந்த 3மே வெற்றி பெற்றவனுக்கு வந்துருமே. உழைச்சு முன்னுக்கு போகணும்னா கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவான், நோய் வந்துதான் தீரும். அதே மாதிரி பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும், பின்புலம் எதுவுமே இல்லைன்னா கடன் பட்டுத்தான் அவர் முன்னுக்கு வரணும். அதே மாதிரி திடீரென்று ஒரு பையன் பெரிய லெவல்ல சாதிக்கணும்னா முன்னாடி ஏற்கனவே களத்துல நின்ன 10 பேரை பகைச்சுதான் தீரணும். ஆக இது மறைமுகமாக எதிரிகளும் நோய்களும் கடன்களும் இருந்தால் அந்த பையன் வெற்றி பெற போகிற அமைப்பும் உண்டு. ரிவேர்ஸ்ல ஜாதகத்தை பார்க்கறதும் உண்டு. எப்பொழுதும் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள், கெட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா நாங்களே சொல்லுவோம், எந்த போட்டி எது இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, நீங்க போங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதும் உண்டு. அந்த அடிப்படையில் வெற்றி பெறுவதும் உண்டு. அதனால 10ஆம் இடம் என்பது தொழில். அதனால 10, 6, 4 இதெல்லாமே சிறப்பா இருக்கணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று உண்டு. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ரொம்ப மிக அதிக வலும் பெற்றிருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உலகால பிறந்தவர் அப்படிங்கிற செய்திகள்லாம் உண்டு.
ஓ. ரொம்ப பிரமாதமா கேந்திர கோணங்கள்ல ம். இல்ல உச்ச பலத்துல ம். லக்னாதிபதி உட்கார்ந்துட்டாருன்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார், மிகப்பெரிய சிறப்பை பெறுவார் அப்படிங்கறதெல்லாம் கூட உண்டு. அப்படிப்பட்டவர் கூட அரசியலுக்கு வருவார், இல்ல தொழில் பண்ணுவார், இப்படிங்கிற ரூபத்துல போயிடுவார். ஓகே. ஜாதகத்தை கணிக்கிற போது இவர் ஐஏஎஸ் ஆயிருக்கிறாரு, இவருக்கு என்ன ஜாதகத்துல ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே இல்ல. அப்படின்னு தேடுவோம் நம்ம சில நேரங்கள்ல. ம், ம். ஆனா அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருப்பாரு, இல்ல செக்ரட்டரியா இருப்பாரு. ஆனால் அவர் ஜாதகத்துல பார்த்தா லக்னாதிபதி தாறுமாறா டெவலப் ஆகி உச்சம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று மிக வலிமை பெற்று இருப்பார். ம், ம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரு முன்னணியில வந்து உட்காரக்கூடியவராக இருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவருக்கு மிக சிறந்த ஒரு அமைப்புகள் வந்துருது, அவர் ஏதோ ஒரு பதவிகள்ல அலங்கரிக்கிறார். ஓகே சார். இப்படி பல ரூபங்கள்ல ஒரு ஜாதகத்துல சிலதான் தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்ப இப்ப சாமானிய மக்கள் எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உடனே ஜாதகத்தை தான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து இந்த விஷயம் பண்ணு, இந்த விஷயம் பண்ணாதான் உனக்கு நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, எல்லாமே சொல்லி முடிச்சிடறோம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஜாதகத்தை எடுக்கும் போது உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க வீழ்ச்சியை சந்திப்பீங்க அப்படின்றதும் நம்ம ஜாதகத்துல முன்னக்கூட்டியே பாத்துக்கலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இந்த எலெக்ஷன்ல நீங்க தோத்துருவீங்க, ம். நீங்க ஜெயிக்க போறது இல்ல ம். அப்படிங்கிற கட்டாயமா சொல்லலாம். ஏன்னா இதுதான் அடிப்படை கிரக நிலைகள் அவர் பிறந்த ஜாதகத்துல கட்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். ம். ம். அந்த கிரக நிலைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இவர் ஒரு அரசியல்வாதி, ம். ம். இவர் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கும். அதை வச்சுக்கிட்டு இப்ப இவருக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, ம். ம். இப்ப இவர் ஆரோக்கியமா இருக்கிறாரா நோயாளியா, இல்ல இப்ப செல்வாக்காரா இருக்காரா இல்லையா, இப்ப இவருக்கு பணம் இருக்கா இல்லையா, இல்ல இவரோட ஜாதகத்தின் தசாபுக்திகள்ல இன்னைக்கு இவர் போட்டி போட்டா வெற்றி பெற முடியுமா, இல்ல ரெண்டு இருக்கு, ம். இவர் வெற்றி பெறுவாரா இல்ல இவருக்கு போட்டியாக வரக்கூடியவருக்கு இந்த ஜாதகம் வழிவிடுமா. வாவ், இப்படிலாம் இருக்கா? உண்டு. ம். ம். இது சில நேரங்களை பார்த்தா இவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது இருக்கும். ஆ. எதிராளி ஜாதகம் இதை விட டாப்பா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்துருச்சுன்னா இது ஒதுங்கிட்டு அதை வழி விட்டுடும். ஓகே. அப்படிப்பட்ட வழி விடுகிற போதுதான் 80 ஓட்டுல 100 ஓட்டுல ஒருத்தர் ஜெயிப்பார், ஆஹா. இல்ல ஒரு 80 ஓட்டு ஓட்டுல 100 ஓட்டுல 50 ஓட்டுல தோத்து போவார். ம். இதெல்லாம் கூட இதனோட விளைவுகள். ம். ரொம்ப ஜாதகப்படி பார்க்க போகிற போது அதிசயம் ஆச்சரியம் நிறைந்த சில விஷயங்கள் எல்லாம் அது நடக்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் அதுல உண்டு. ஓகே சார், ரொம்ப அருமையான தகவலை வந்து எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. என்னதான் ஒரு மனிதன் வந்து உயரத்துக்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுபடிதான் உங்க வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, சந்திப்போம்.